எனக்கு சாப்பாடு வான்கோழி பிரியாணி, பெரிய கால் தட்டுல. நான் அதுவரை சாப்பிட்டதில்லை. இவ்வளவு பெரிய காலா இருக்குது என்ன சாப்பிட நல்லா இருக்கும். வான்கோழி என்ன சொன்ன வான்கோழி பிரியாணி அங்க பந்தயம் போட்டு தான் சாப்பிடுவோம். சந்தோஷத்துக்கு தெரியும் எல்லாம் பந்தயம் போட்டு தான் போடுவோம். முதல் நாள் எனக்கு ஆமைக்கறி 28 கிலோ அனுப்பிட்டது. சாப்பாட்டு மேசைன்னா அவ்வளவு பெருசு இருக்கும். இறால் அப்படின்னா 6 வகை இறால் இருக்கும். நண்டுன்னா நண்டு அப்படியே தான் இருக்கும். அப்படியே முழு நண்டா இருக்கும். பிளந்து பார்த்தா உள்ளுக்குள்ள மாதிரி எப்படி சமைப்பாங்கன்னே தெரியாது. அதான் கடைசியா உனக்கு என்ன வேணும் கேட்டோம், இந்த சமயக்காரர் கொடுக்கணும். உன்னை பிரபாகரன் சந்தித்தது 1 நிமிடம் தான். 1 நிமிடத்துல யூரின் கூட போக முடியாதுங்க. யூரின் போறது 2 நிமிடம் ஆகும். 1 நிமிடத்தில் நீ ஆமைக்கறி சாப்பிடுவியா? 1 நிமிடத்துல அரிசி கப்பலை சுட்டுருவியா? 1 நிமிடத்துல சுட்டு பழகிருவியா? நீ என்ன பேசுற? பிரபாகரனின் துப்பாக்கியில் இருந்து வெளிவரும் புல்லட்டும் என் வாயிலிருந்து வர வார்த்தையும் ஒண்ணு தலைவர் சொன்னாரா? பிரபாகரனை கொச்சைப்படுத்தியவன் சீமான். இன்றைக்கு தலைவர் என்ன நினைப்பாங்க? கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. இவன் சொல்ற கதை என்ன? யுத்த சத்தம் கேக்குதான், துப்பாக்கிகள் வெடிக்கிற சத்தம் கேக்குதான். அப்ப இவன் ஆமக்கறி சாப்பிட்டு தலைவர் இவனுக்கு ஆமக்கறி புட்டு போட்டுட்டு இருந்தாரா? அப்ப இன்றைக்கு இளைஞர்கள் என்ன நினைப்பாங்க? வெளியே யுத்தம் நடந்துட்டு இருக்கு, சிங்களனை எதிர்த்து நம் தம்பிகள் போராடிட்டு இருக்கிறாங்க. பிரபாகரன் சொகுசா உட்காந்து இட்லிக்குள்ள கறியை வச்சு தின்னுட்டு இருந்திருக்காரு. பிரபாகரனை கேவலமா நினைக்க மாட்டாங்க.